அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது காணொளியில் மார்ச் முதல் மே மாதம் வரை மட்டுமே கிடைக்கும் ஒரு காளான் வகையை பற்றி காண்போம். இதனை எங்கள் பகுதியில் ஈஸ்டர் காளான் என்று அழைப்போம். ஏனென்றால் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி இந்த காளான் மிக அதிகமாக காணப்படும். இதனை ஆங்கிலத்தில் பாலிபோர்ஸ் ஆரஞ்ச் மஷ்ரூம் என்று அழைப்பர். பாலிபோர்ஸ் என்பது பூஞ்சைகளின் ஒரு குழு ஆகும். பெரும்பாலான பாலிபோர்கள் மரக்கிளைகள் மற்றும் இறந்த மரங்களின் மேல் வளர்கின்றன. வீட்டு தோட்டத்தில் உள்ள மரங்களில் இவற்றை கண்டால் உடனே வெட்டி எறிந்து விடுவார். சேர்ந்தவை. இவை மரங்களுக்கு தேவைப்படும் நுண் ஊட்டச்சத்துக்களை உறிந்து வாழக்கூடியவை. நாய்க்குடை காளான், சிப்பி காளான் போல இந்த ஈஸ்டர் காளான்களும் சாப்பிட உகந்தவைதான். பல நாடுகளில் இயற்கையாக வளரும் காளான்களை மக்கள் விரும்பி உண்கின்றனர். நமது இந்தியா மற்றும் இலங்கை போன்ற நாடுகளில் காளான் வளர்ப்பு ஒரு குடிசை தொழிலாக உள்ளது. காளான்களில் பச்சையம் இல்லாததால் ஒளிச்சேர்க்கை இல்லாமலே தங்களுக்கு தேவையான உணவை பிற உயிர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும். இவற்றில் சில சத்துக்கள் மற்றும் உண்ணக்கூடிய காளான்களாக உள்ளன. ஆனால் பல காளான்கள் நச்சு காளான்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 2000 காளான் வகைகள் இந்தியாவில் கண்டறியப்பட்டுள்ளன. 12,000 முதல் 15,000 காளான் வகைகள். காளானில் இலை, பூ, காய் போன்ற என்ற பகுதிகளும் இல்லாததால் இவை விதைத்தூள் பரவல் என்ற முறையை பயன்படுத்தி இனப்பெருக்கம் செய்கின்றன. ஈஸ்டர் காளான்களை நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும். மிக இலசாக உள்ள பகுதிகளை மட்டும் வெட்டி எடுத்து நன்றாக கழுவி விட்டு சமைத்தால் மிக நன்றாக இருக்கும். இந்த காளான்களை எனது அம்மா அடிக்கடி எங்களுக்கு செய்து தருவார்கள். இதனை என் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவர். காளானில் கால்சியம், புரதம், பொட்டாசியம், சோடியம் போன்ற பல நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. கொடைக்கானலில் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி இந்த காளான்கள் சில இடங்களில் விற்பனை செய்வர். உங்கள் பகுதிகளில் இந்த காளான் கிடைத்தால் நன்றாக சமைத்து சாப்பிடுங்கள். நன்றி.